நண்பர்களே, நினைவாற்றலும் மறதி இரண்டுமே வாழ்வில் தேவை என்றாலும் நமக்கு முக்கியமானவர்களை அல்லது அவர்களது வாழ்வில் முக்கியம் என நாம் கருதும் பண்புகளை, நிகழ்வுகளை மனதில் நிறுத்தி கொள்ளும் ஒரு வழக்கத்திற்காக இந்த இறுதி சடங்குகளின் இறுதி உரை நமக்கு வழக்கமாக இருக்கின்றது. சில மாதங்களுக்கு முன்னால் மத்திய நிதி அமைச்சர் உங்கள் பணம் உங்கள் அதிகாரம் என்ற தலைப்பு இட்டு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள். உங்கள் பணம் உங்கள் அதிகாரம். மறைமாவட்ட குருக்களாகிய எங்களுக்கு எங்களுடைய பாவம், பலவீனம் இவைகளெல்லாம் போக எங்களுடைய அதிகாரம் என்ன, நம்மை விட்டு பிரிந்த அமல் அவர்களின் அதிகாரம் என்ன என்று எண்ணி பார்த்தோம் எனில் அவருடைய உழைப்பு தான் அதிகாரம், அவருடைய தார்மீகம்தான் அதிகாரம், அவருடைய முன்னெடுப்புகள் தான் அதிகாரம். மக்கள் நம்மேல் வைத்திருக்கின்ற ஒரு விதமான பக்தி, ஒரு விதமான நம்பிக்கை தான் அதிகாரம். பணம் நமது அதிகாரம் அல்ல என்பதை அவரது வாழ்வு நிரூபித்திருக்கிறது. இது அவருக்கு பொருந்துகிறது. வேர் யூ ஆர் மேக்ஸ் யூ ஹூ யூ ஆர் என்று சொல்லுகிறார்கள் ஆங்கிலத்திலே. அதை தமிழிலே ஒரு திறமையே இல்லை என்றாலும் நீ இருக்கிற பொசிஷன் அது உன்னை நீ ஆக்குகிறது என்பது அது அல்ல, அது முறை அல்ல. வாட் யூ டூ மேக்ஸ் யூ ஹூ யூ ஆர். நீ என்ன செய்கிறாய், இவர் எங்கே அவர் எங்கே என்று 6 மாதமாக பேசிக்கொண்டு இருப்பார். அவர் அங்கே போய் என்ன செய்ய போகிறார், இவர் இங்கே இருந்து என்ன செய்தார். அந்த முறையில் பார்த்தோம் என்றால் நான் அந்த இயர் தந்தை லூர்சாமி கோடிட்டு காட்டினார் மிக தெளிவாக. பைபிள் எக்ஸிபிஷன் அந்த இயரை ஞானப்பிரகாசத்திடம் உறுதிப்படுத்தி கொண்டேன். 1973 டிசம்பர் என்று நினைக்கிறேன். வேறு எந்த மறைமாவட்டத்திலும் முன்னெடுக்கப்படாத ஒரு பெரிய அரிய முயற்சி அந்த டைம், அந்த நேரத்திலே. அது இன்றைக்கு வரைக்கும் கூட அப்படி பெரிய இம்பேக்ட் உள்ள ஒரு முயற்சியை எடுத்ததாக எனக்கு தெரியவில்லை. அவர் சொன்னதைப் போல விக்டருடைய 2 சகோதரர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அதை பற்றி நான் பெருமை அடைகின்றேன். அவ்வளவு கிராமங்களிலெல்லாம் அதை பேசுகிற அளவிற்கு வந்து இந்த சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட்டில் அந்த 2 கட்டடங்களில் இந்த பைபிள் எக்ஸிபிஷனை மிகச்சிறப்பாக, அவர் அப்பொழுது பைபிள் கமிஷன் செக்ரட்டரி. விக்டர் தான் உங்களுக்கு தெரியும், கலர்ஃபுல் ஆக்குவார், எதையுமே கலர்ஃபுல் ஆக்குவார், கிரியேட்டிவ். 2 பேரும் ஒண்டர்ஃபுல் காம்பினேஷன். அது ஒரு வேர் யூ ஆர் என்பதை விட வாட் யூ டூ மேக்ஸ் ஹூ யூ ஆர். அதனுடைய தாக்கம் எப்படி அலைகளுடைய தாக்கம் அப்படியே போய் இருமோ கொஞ்சம் வருஷமாகவே இருந்துச்சு. இன்னொன்று சொல்லலாம், நமது ஏறக்குறைய 60 ஆண்டுகள் அல்லது 57 ஆண்டுகள் என்று நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் திருப்பி சொல்லுவதென்றால் லே ஏரியான்னு பேர். இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்திற்கு பேர் லே ஏரியா. லே ஸ்பிரிச்சுவாலிட்டி, லே பீப்புள் என்று சொல்லுகிறோமே, இது சாக்ரிஸ்டி, லிட்டில் பிட் சேக்ரெட் என்று பிரித்து காட்டுவார்கள். அது மாதிரி நமது கலாச்சாரத்தில் இருந்த ஒரு தீமை, ஒரு பகுதியில் இந்த இனம்தான் உட்கார வேண்டும், இந்த பகுதியில் இந்த இனம்தான் உட்கார வேண்டும் என்றெல்லாம் இருந்தது. அந்த சமரசம் உலாவ வேண்டும், வழிபாட்டு தலங்களில் சமரசம் உலாவிடும் இடமே என்று பாடுகிறார்களே கல்லறையை பற்றி. அங்கே சமரசம் இல்லை என்றாலும் வழிபடும் இடங்களில் சமரசம் இருக்க வேண்டும் என்று பெரிய முன்னெடுப்பு. ஒரு நன்றாக இருந்த ஒரு ஆலயத்தை கூட இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு, அந்த 20 வருஷத்துக்கு அந்த ஆலயம் இருந்திருக்கலாம், இடித்து தகர்த்தியவர் நமது அமல். அவர் ஆளை பார்த்தா அப்படியா இருக்குது. நான் சொல்வது ஏறக்குறைய 57 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லது 56 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன். எவ்வளவு ஒரு ஆற்றல், வில் பவர், கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் இருந்திருந்தால் அதை அவர் செய்திருப்பார்.
எல்லோரும் இறைவன் முன்னால் சமம் என்பதை கட்டடங்களே நமக்கு காண்பிக்க வேண்டும் என்று அதை நிரூபித்து காட்டியவர். வாட் யூ டூ மேக்ஸ் ஹூ யூ ஆர். இதற்கு அழைத்தல் ஞாயிறு என்று தந்தை லூர்சாமி தெளிவாக சொன்னார்கள். பிரெஞ்சு ஃபிலாசபர் ரெனி டேகார்ட் 17ஆம் நூற்றாண்டு 16ஆம் நூற்றாண்டில் நான் யார் என்ற கேள்விக்கு நான் யோசிக்கிறேன் எனவே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். ஐ திங்க் அது அதற்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கிறது. ஐ ஃபீல் தேர்ஃபோர் ஐ ஆம். ஐ ஈட் தேர்ஃபோர் ஐ ஆம் என்றெல்லாம் அதை மாற்றிக்கொள்ளலாம். ஐ இம்ப்ரூவ். சில பாஸ்கெட் பால் பிளேயர், பேஸ்பால் எக்ஸ்பர்ட்ஸ், அதில் வின்னர்ஸ் எல்லாம் ஐ இம்ப்ரூவ் தேர்ஃபோர் ஐ ஆம். எவ்ரி டே ஐ ப்ராக்டிஸ். ஐ நோ ஐ வில் பி த வின்னர் பட் ஸ்டில் ஐ ப்ராக்டிஸ் பண்ணுவதனால் நான் இருக்கிறேன் என்று. அமலை பொறுத்த அளவில் ஐ ஹர்டு தேர்ஃபோர் ஐ ஆம். அவர் அழைத்ததை நான் கேட்டேன். இல்லாட்ட நகரப்பட்டி என்ன ஒரு பெரிய கிராமம். பிரான்சிஸ் சேவியர் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். சீஃப் மானர் ஃபாதர் தாமஸ் இஸ் ஹியர். அது ஒரு பெரிய குக்கிராமம். நானே அங்கே என்னுடைய ஊரும் குக்கிராமம் தான். இந்த ப்ரொஜெக்டரை எடுத்துக்கொண்டு சினிமா போடுவதற்காக அந்த காலத்தில் சென்று அது நகரப்பட்டினா இப்படி இருக்கும் என்று பார்த்தோம். அங்கே ஒருவர் இறை அழைத்தலை பெற்று இந்த மறை மாவட்டத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இத்தனை ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறார் என்றால் பாருங்கள், இதுக்கு என்ன அடிப்படை? ஐ ஹர்டு த வாய்ஸ் ஆஃப் காட். கடவுளுடைய கூப்பிட, ஆதாம் அப்படி கூப்பிட்றாருல, அப்போ கேட்குறோம்ல. ஐ ஹர்டு தேர்ஃபோர் ஐ ஆம், தேர்ஃபோர் ஹி வாஸ் என்று சொல்ல வேண்டும். அவருடைய தீசிஸ் ஃபாதர் கேனலில் படிக்கலை, அவர் பாஸ்டல் தியாலஜி படித்தார். ரைட்டு. பாஸ்டல் தியாலஜியில் தலைப்பு என்ன? தலைப்பு இந்த அக்ரோ ரூரல் பாவர்ட்டி ஆஃப் தஞ்சாவூர் டயசஸ். அக்ரோ ரூரல் பாவர்ட்டி ஆஃப் தஞ்சாவூர் டயசஸ் அண்ட் த வேஸ் டு அல்லவியேட் தம். அதை எப்படி இந்த விவசாயத்தில் மாற்று ஏற்பாடு இதெல்லாம் இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, இதை எப்போ அவர் போய் படிச்சுட்டு வர்றாரு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் போய் அதில் அவருக்கு ஈடுபாடு. ஒரு டீம் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு புது கான்செப்டெல்லாம் அப்போ வந்த உடனே அவர் ஆரம்பித்தார். நம்ம விக்டர் ஆரோக்கியராஜ் நம்ம வேறு ஒரு பணியை தேர்ந்து கொண்டார். அவர்களோடு இணைந்து நாங்களெல்லாம் அதை பற்றி யோசித்து கொண்டிருந்தோம். அவர் மறைமாவட்ட செயலகத்தின் தலைமைச் செயலராக இருந்தவர். அதில் விருப்பம் இல்லாமல் சென்று விட்டார். விருப்பம்னா அந்த டேர்ம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் போயிட்டார். அதுக்கு வள்ளுவர் ஒரு குறள் தான் எனக்கு அவரை பற்றி நினைக்கிற போது எனக்கு வந்தது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க. அகலாது அணுகாது, அதிகாரத்தில் ஆயருடைய அதிகாரமாக இருந்தாலும் சரி, வேறு அவருக்கு மேலே உள்ள எந்த அதிகாரியினுடைய அதிகாரமாக இருந்தாலும் அகலாது அணுகாது. ரொம்ப தூரமும் போக வேண்டியதில்லை, ரொம்ப கிட்டவும் போக வேண்டியதில்லை. அது அவருடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. தீக்காய்வது, அதாவது ஒரு நெருப்பில் எப்படி நம்ம சூடுபடுத்திக்கிறோம் நம்மை, ரொம்ப கிட்டத்துலேயும் போகக்கூடாது, ரொம்ப எட்டியும் போகக்கூடாது. அதுபோல் அவருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது என்று சொல்ல எனக்கு தோன்றுகிறது. என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே என்று நம்மாழ்வார் அப்பர் சுவாமிகள் சொன்னார். என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பது. அவரோடு என்ன அவர் நினச்சார்? என்னுடைய கடன் பணி செய்து நடப்பது, பணி செய்து வாழ்வது, நாட் சீக்கிங் லைம்லைட். அவ்வளோ பெரிய காரியமெல்லாம் செஞ்சார். அந்த பைபிள் எக்ஸிபிஷன் செஞ்சார். அந்த கோவிலை தரைமட்டமாக்கி சமரசம் உலாவ வேண்டும் என்று சொன்னார். ஒரு தம்பட்டம் போட்டுக்கிறார். நாட் ட்ரம்பட்டிங். அவருடைய இந்த இறுதி சடங்கு, கூடு விட்டு ஆவி போவது, எல்லோருக்கும் வரும். ஒரு கவிதை 2 நாளைக்கு முன்னாடி தான் நான் என்னவோ எனக்கு ஒரு ப்ரீமானிஷனாக என்ன என்று தெரியவில்லை, என்னுடைய டைரியில் எழுதினேன். யாரோ சொன்னது, ஆலங்குடி சோமு சொன்னது, இறந்தவனை சுமந்தவனும் இறந்து விட்டான். நினச்சி பாருங்கள், ஒரு காலத்தில் சாமியாருங்க தான் தூக்கணும்னு கொண்டு வந்தது விக்டர் மரிய சூசை, சிவப்பு விக்டர் மரிய சூசை. இறந்தவனை சுமந்தவனும் இறந்து விட்டான், அதுபோல் சுமந்தவர்களும் இறந்து விட்டார்கள் என்று சொல்ல தோன்றுகிறது. அது வாழ்க்கையினுடைய நிலை இல்லாமை, மார்டாலிட்டி. ஒவ்வொரு முறையும் இந்த சாவு மணி அடிக்கிற போது
அது யார் இறந்தது என்று நாம் கேட்பதற்கு முன்னால் நமக்கு ஒன்று அது ஞாபகப்படுத்துகிறது என்று நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். நாமும் ஒரு நாள் இறக்கப் போகிறோம் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தி நம்மை நெருங்கி வர வைக்கிறது. இன்னொரு கவிதையும் அந்த கவிதை எழுதிய அதே நேரத்திலே இன்னொருவர் எழுதிய கவிதையை என்னுடைய டைரியில் எழுதினேன். மாயவநாதன், அதிகமாக அறியப்படாத ஒரு கவிஞர் மாயவநாதன். இனியும் ஒரு தாய் வயிற்றில் பிறக்கக்கூடாது, இந்த எலும்பு கூட்டை சுமக்கும் வேலை இருக்கக்கூடாது. எவ்வளவு அருமையாக சொல்கிறாங்க அந்த வாழ்க்கை. அவர் எளிமை எளிமை என்று சொன்னார்கள் தந்தை. அதற்கு உதாரணம், நான் ஒரு முறை அவரை பார்க்க பல முறை போயிருக்கிறேன். ஒரு முறை அவருடைய பெட்டில் என்னையே தூங்க சொன்னார். ஏன்னா வேறு சரியான பெட் இல்லை. நானும் அதில் போய் படுத்திருந்தேன். மத்தியானம் நான் ஒரு அரை மணி நேரம் கண்ணு தூங்குவோம் அப்படின்னு படுத்தேன். படுத்த உடனே எனக்கு தெரிந்தது அந்த மெத்தை அவருடைய நடுப்பகுதி படுத்து அப்படியே அது பள்ளமாக இருக்குது. அதை மாற்றக்கூட இல்லை. எத்தனையோ விதமான மெத்தைகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்படி இல்லை என்றால் ஆயர்களிடம் சொல்லியிருந்தால் கூட வாங்கி கொடுத்திருப்பார்கள். தன்னுடைய வசதி சௌகரியத்தை அவர் பெரிதாக நினைக்கவில்லை. யூ வில் நாட் பிலீவ் அந்த மெத்தை எப்படி இருந்ததுன்னா, பல பிள்ளைங்களை தொட்டிலில் போகிற மாதிரி அந்த பள்ளம் அங்கே நடுவில் பள்ளம் இருந்தது. ஒருவேளை நான் சொல்லுவது மெர்லின் போன்றவர்களுக்கு தெரிந்திருக்கும். இன்றைக்கு அப்படி இருந்தது, நான் பார்த்தேன். அவர் நான் மைனஸ் செமினரில் படிக்கிற காலத்தில், அப்போல்லாம் வேளாங்கண்ணியில் அந்த கொடியேற்றம் முடிஞ்ச உடனே பூசை கிடையாது. வெஸ்பர்ஸ் பிஷப் சுந்தரம், அது 87க்கு அப்புறம் தான் பூசைன்னு வந்தது. ஒரு முறை நான் கால்ச்சட்டை போட்டு அங்கே உட்காந்துருந்தேன். அந்த வெஸ்பர்ஸ் சமயத்தில் 7ஆம் தேதி தான் நினைக்கிறேன், ஃபைனல் டே. ஃபார் அமல் வாஸ் ப்ரீச்சிங். அந்த டைமில் எனக்கு இவரை பற்றிய பின்னாளைய சிந்தனைகளெல்லாம் எதுவும் இல்லை அல்லவா. இட் வாஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ டு ரிமைன் அஸ் அ செமினரியன் அண்ட் கண்டினியூ இன் ஸ்பைட் ஆஃப் த ஸ்ட்ரகிள்ஸ் டு பி எ ப்ரீஸ்ட். அந்த அளவுக்கு அங்ஷனோடு ஆர்வத்தோடு ஏதோ ஒரு குடும்பத்தை ஏதோ ஒரு மருத்துவமனையில் பார்த்து இந்த அன்னையை பற்றி பேசினார். அவர்கள் அதில் தெம்பு கொண்டார்கள் என்பதை அவர் சொல்லுகிறார். அவர் சுந்தராண்டவரும் அப்படியே பார்த்துறார், அப்படியே மெய்சிலிருக்க பார்த்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு அவர் அப்படி பேசி நான் பார்த்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் இஸ் அ புவர் ப்ரீச்சர். தன்னுடைய வாழ்வாள் தான் தன்னுடைய போதனைகளை காட்டிக்கொண்டார். அந்த சமயத்தில் எந்த இயர் என்று எனக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளவு பெர்ஃபெக்டாக அவ்வளவு ஆர்வத்தோடு வைத்த ஒரு மறைவுரை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எனவே அன்பார்ந்தவர்களே, தந்தை அவர்களை இழக்கின்ற போது, யாரை இழக்கிற போதும் இன்னொருவருடைய டெத்து இட் டிமினிஷஸ் அஸ். நாமும் நம்மள ஒரு அரை பகுதி போகுது அல்லது கால் பகுதி போகுது அல்லது கொஞ்சம் பிடித்து எடுக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். When somebody dies, it diminishes us because he involved himself in the humanity. தன்னை அவர் இந்த சமுதாயத்திற்காக அர்ப்பணித்து கொண்டார். எவ்வளவோ வேலைகளை அவர் செய்திருக்கின்றார். தந்தை அவர்களுக்காக நாம் கடவுளுக்கு இந்த நேரத்திலே நன்றி கூறுகிறோம், அந்த குடும்பத்திற்கு நன்றி கூறுகிறோம். அவரிடம் நிறைந்திருந்த அவர் he was deceived by people, அது தந்தையும் கோடிட்டு காட்டினார்கள். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இந்த கெப்பாசிட்டி டு பி டிசீவ்டு இருக்கு இல்லையா, அது டிவைன் குவாலிட்டி. நாம் கடவுளை எவ்வளவோ ஏமாத்துறோமே, ஒருவரை எவ்வளவோ ஏமாத்துறோமே இல்லையா. கடவுளுடைய குவாலிட்டி, அட்ரிபியூட் ஆஃப் காட் டு பி டிசீவ்டு, அப்படியே நம்பிடுறாரு. எவனோ ஒரு முட்டா பையன் வந்து ஏதாவது ஒன்று சொன்னால் அதை அப்படியே நம்பிடுறது. இட் இஸ் நாட் நைவ் ஆர் ஒரு இவர் என்ன இப்படி ஒரு அளவும் தெரியாமல் இருக்கிறார் அப்படி நாம் நினைக்க வேண்டிய அவசியம். இட்ஸ் அ டிவைன் குவாலிட்டி, அட்ரிபியூட் ஆஃப் காட் டு பி டிசீவ்டு, டு பி ஏபிள் டு பி டிசீவ்டு. அவன் சொல்லுவது பொய் என்று எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அவன் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். ஏனென்றால் மானிடத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். ஒரு காலத்தில் இவன் நல்லவனாக மாறுவான் அல்லவா. எனக்கு தெரியும் சில சமயத்தில் ஏழைகள் வருவார்கள், வந்தவர்களே தான் வருவார்கள், திருப்பி அதே தான் சொல்லுவார்கள். அது நமக்கு எரிச்சல் மூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் அந்த குணத்தையும் நாம், நம்முடைய குருக்களும் சரி, இளைஞர்கள், மற்றவர்கள், இளைஞர்கள் எங்கே என்றே எனக்கு தெரியவில்லை, அவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். டு பி டிசீவ்டு பை அதர்ஸ். ட்ரஸ்ட் கண்ட்ரோல் இஸ் குட். நெப்போலியன் சொன்னார், கண்ட்ரோல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் இஸ் குட், பட் ட்ரஸ்ட் இஸ் பெட்டர். ட்ரஸ்ட் இஸ் பெட்டர். கொஞ்சம் நம்புங்களேன். அதை என்னை பொறுத்தளவில்
I think Father Amal taught us a lesson to be immolated by the generations yet to come. Father Amal, God be with you till we meet again என்று சொல்லுவார்கள். God is with you because you have reached the destiny. Let God be with us till we meet again.